துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் சமாதான பிரபுவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேற்றவாணியோ துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 துதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி பிதாவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே கிருபையை துதிக்கிறோம் வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே வேலையில் ஆண்டவரே ஒரு சமயத்தை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே ஆராதனை முழுவதையும் பொறுப்பேற்றுக் கொடுங்க ஆராதனைக்கு மாற்றி ஒவ்வொரு வீட்டில் வைப்பீராக நீ கூட இருங்க இந்த கிருபை எங்களை தாங்கட்டும் கிருபை எங்களை வழி நடத்தும் கர்த்தாவே நீர் அந்த எங்களை வழி நடத்துங்க அந்த ஒவ்வொரு துணிமண் கொண்டு வாங்க வருவனை எல்லாம் சீக்கிரமா உங்களுக்கு சமந்து வந்து ஆராதிக்க முடியாது துணிக்க முடியாது இருக்கிற வாஞ்சியை ஏற்படுத்துவீராக பலப்படுத்த ஆசிர்வதிங்க ஆராதிக்க போற மகளை ஆசிர்வதிப்பீராக அவர்களுடைய அவங்க கருத்தாங்க அதை ஒரு வாசிக்கிற எல்லா காரணம் எல்லாரும் வேணும் அது அவங்க மேலும் யாரை இறங்குவதா இருக்காங்க நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இந்த வேலை எல்லா காரணம் ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமும் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வோம் பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வதை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வதை போற்றி செய்தார்
ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். உணர்வுகளோடு ஆராதிப்பேன். கொடிய வலியோடு ஆராதிப்பேன். உணர்வுகளோடு ஆராதிப்பேன். கொடிய வலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். தோளை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். தோளை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் நன்றி, நன்றி செலுத்துகிறோம். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எங்களோடு இருக்கிறவர். ஓ ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினாலும்
சர்வ வல்லவர், என் சொந்தமானவர், என் சாவை வென்றவர், என் ஜீவனானவர். Hallelujah. உண்மைதான்
எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பகுதியை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் வெறுமையா திரும்பாதபடி நீ அந்த ஆவியினால் கிருபையினால் நிரப்புவீராக, பலப்படுத்துங்க. ஒரு பலன் பூர்ணமாய் வேலை செய்கிறாங்க. எல்லாவற்றையும் சமைச்சு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் இந்த நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சங்கீத பாகம் மைத்ரி சங்கீத பாகம் 53ஆம் சங்கீதம் 54ஆம் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிக்கேவன் தன் நிலையத்தை சொல்லிவிடுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை. அவர்கள் எல்லோரும் வலுவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாலும் இல்லை.
காலையினுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணபடினால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினார். தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அந்நியர் எனக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். கொடியோர் என் பிரார்த்தனை வாங்கி தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள் செய்யலாம். உற்சாகத்தோடு நான் உமக்கு பதிவிடுவேன். கர்த்தாவே உமது நாமத்தை குறித்து அது நல்ல நலமானது. அவர்கள் எல்லோரும் நெருக்கத்தை நிறுத்தால் தங்களுக்கு சட்டங்களின் செலுத்தத்தின் தலை கொண்டது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வேளையில சாட்சியம் நேரம் கர்த்தர் செய்த நன்மை உங்களுக்கு சாட்சியாக சொல்லணும் என்றால் முக்கியமான சாட்சிகளாக இருந்தால் சொல்லுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படும். முக்கியமான சாட்சிகள் இருக்குதா? கர்த்தருக்கு சொல்றோம். கர்த்தருடைய ஊழியர் செய்கிற பாஸ்டர் அவருக்கு நன்றி சொல்றது மாசமாக குடும்பத்தில் அனைவருக்கும் என் நன்றியை சொல்றது தெரிந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் என் நன்றி சொல்றது. பல நாட்களாக பெண்களை விட்டுணும் சொல்ல முடியாமல் பாசமாக இருக்கும்போதே தொடர்ந்து, ஆனாலும் இந்த எப்படியாவது மத்தியமாக நம்ம பெண்கள் லைஃப் நம்ம கூடி செவிக்கணும் எல்லா கருத்துக்களாக அப்படியே தினம் நான் வந்து ஃபோன் மூலிமா எல்லாருக்கும் சொன்னேன். எல்லாரும் வந்தாங்க. நான் ஃபோன் பண்ணேன், எல்லாருமே வந்தாங்க. ஒரு சிலர் தவறிவிட்டார்கள். நாங்கள் கூடி ஒரு 10 பேராக நிறையாவே இருந்தோம். நாங்கள் கூடி நல்ல ஒரு மணி நேரத்துக்கு நிறைய நாங்கள் சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த சர்ச்சை ஆண்டு ஆசிரியமாக நடத்தினார். அதுக்கு அங்கே ஒரு நன்றி. அது மட்டும் மகளுக்கும் உடல் நிலை தெரியல திடீர்னு ஒரு குழு வருமானம் வந்தது. அப்படி யூரின் ப்ராப்ளம் டாக்டர் சொல்லி மாற்றத்தை எழுதிட்டாங்க. அது சுலபத்தை விளைச்சாங்க. எனக்கு அநேக பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அவருடைய பலத்தால் இயக்கத்தை ஆண்டவரே எல்லா காரியத்திலும் கூட இருக்கிறார்கள். மனித வருகிறார் என்று சொல்கிறோம். இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். இந்த கூட்டத்தை பல நாட்கள் பிறகு எல்லாரும் நாங்கள் கூடி செபிக்க கட்ட பெரிய காரியம் செய்தார். அதற்காக எங்களுக்கு நன்றி போடாமல் கொண்டு சொல்கிறோம். இந்த வாரத்தின் அறிவிப்புகள் இது 3வது வாரம். இன்னைக்கு எத்தனாம் தேதி? 22 இல்லையா? இன்னொரு வாரம் இருக்கு. சாரி, 4வது வாரம். 4வது வாரம் ரைட். நாளைய தினம் வாலிபர் ஐக்கிய கூட்டம் இருக்கிறது. வாலிபரெல்லாம் வந்து கலந்து கொள்ளுங்க. அது எதுக்குன்னா வாலிபர் ஐக்கிய கூட்டம் எதுக்கு இருக்குதுன்னா 20ஆம் தேதி நம்ம கேரல் சர்வீஸ் நடத்துகிறோம். கேரல் சிங்கிங் சர்வீஸ். நம்ம ஏன்னா நம்ம கேரல்ஸ் வந்து நம்ம போகிறதில்ல. இந்த எல்லா வாரம் எல்லா மாதம் எல்லா வருஷம் போல் எல்லா கிறிஸ்மஸ் நம்ம போக பார்த்தீங்க கேரல்ஸு அது மாதிரி போக முடியாத சுச்சுவேஷனு. ஏன்னா கொரோனா டைம்னால அதை வெளியே எல்லாம் போக முடியாது. ஸோ அதனால் 20ஆம் தேதி டிசம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பண்ண போகிறோம், கேரல் சர்வீஸ் நடத்துவீங்க. வெளியே வெளியே சர்ச்சஸ்லேருந்து வந்து பாடுவாங்க.
மையப்பட்டு நம்ம மையப்படுத்துவோம். புதுசாக ஒரு ஆரம்பிக்கிறோம் நம்ம சொல்லிக்கு. எனக்கு இந்த மாதிரி நம்ம அட்டன் பண்ணது கிடையாது. 2-3 ஸ்டெப்பை சர்ச்சிலேருந்து கொண்டு வந்து இங்கே கேரஸ் பாட வைக்கிறது மாதிரி இல்லை ஃபஸ்ட் டைமு. அதனால யூத் நம்ம சைட்லேருந்து யூத்து, பெண்கள் ஐக்கியம் இருக்கிறவங்க, அப்புறம் நம்ம மென்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தரையும் எல்லாம் ஒவ்வொரு குரூப்பாக நம்மளும் என்ன பண்ணுறோம், நம்ம சைட்லேருந்து நம்ம சர்ச்சை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம பாடுறோம். சண்டே கிளாஸில் இருக்கிறவங்க, சண்டே கிளாஸ்னால் சின்ன சின்ன பசங்க, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொருத்துலேருந்து ஒவ்வொருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, செவ்வாய்க்கிழமை பெண்கலைக்கு கூட்டம் இருக்குது. அந்த பெண்கலைக்கு கூட்டத்தை இதுக்காகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் இவங்க இதுக்காகவும் கேரல்ஸ் நல்ல பாட்டு ஒரு பாட்டு எடுத்து பாடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் இன்னும் ஒரு வாரம், அதுக்கப்புறம் டிசம்பர் வந்துடும் காலையும் எப்படி கண்டுபிடிக்கானதுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளையும் நன்மையாக செய்து முடிப்பார். அப்புறம் புதன்கிழமை வேத பாடம் உண்டு. வியாழக்கிழமை வீட்டு கூட்டம் இருக்காது. ஏன்னா ஜனவரியிலேருந்து தான் நாங்கள் திருப்பி ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். வீட்டு கூட்டம் இருக்காது. அப்புறம் வெள்ளிக்கிழமை வீடு சந்திப்பு உண்டு. சனிக்கிழமை பதினஞ்சு ஜபம், சனிக்கிழமை 15 ஜபம் வந்து கலந்துவாங்க. அப்புறம் அடுத்த வாரம் எப்பவும் போல் 2 சர்வீஸ் இருக்குது. 7:30 மணிக்கு முதல் சர்வீஸ் இருக்குது, 9:30 மணிக்கு 2வது சர்வீஸ் இருக்குது. மேம் யார் எதனால இல்லைடா? சரி, ஒரே நிமிஷம் அப்படியே இன்னொன்று கையில் உழைப்புங்க. ஸோ இவங்கெல்லாம் வருகிறோம். கிறிஸ்தவ மனைவி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கண்டு எல்லாரும் கண்டு கூட சோதனை வாய் கலந்து. ஏன்னா அவங்க தொடர்ந்து நம்ம வந்து நம்ம ஆராய்ச்சிக்கிறோம். சுகர் ஒவ்வொரு நாளுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் வருது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாம் இப்பொழுதே சுகமாக்குவீராக அவனை தொழுவதாக இருக்கிறார்கள். இப்பொழுதே சொல்கிறார், இப்பொழுதே சொல்கிறார். மருத்துவர் ஒரு மாதிரி சொல்லலாம். ஆனால் நீதான் தீர்மானிக்கு எங்களுடைய ஜீவனை ஆரம்பிக்கிறது முடிக்கிறது நீதானது. டாக்டர்ஸ் கிடையாது கத்தாவே. அது எல்லாருக்கும் தெரியணும் ஆனவரே. அதனால நீங்க சாட்சியா நிறுத்தீங்க, சாட்சியா நிறுத்தி கத்தாவே. நீதான் எல்லாவற்றையும் செய்கிறவரா இருக்கீங்க கத்தாவே. நன்றி சொல்லுங்க. இந்த வேலையிலே குழுவி கண்ணோக்கி பாருங்க. அந்த இடத்துல எந்த பிரச்சனையா இருக்கிற இடத்துல இந்த கை தரம் தொழுவதாக, நீங்க உங்களை தரம் தொழுவதாக கத்தாவே. சுகத்தை தருவீராக, அற்புதத்தை செய்வீராக. இயேசு நாமத்தில் கேட்கிறீர்களா? காணிக்கைக்காக அந்த அங்கிள் கேள்வி கேட்போம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். வேலைக்காக மகிழ்ச்சியாக கடந்து ஆண்டவரை எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நீர்க்கிடை செய்கிறார், பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறதாகவே ஆமென். நெகேமியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வைக்கின்றோம். நம்ம தொடர் போதையாக நீக்கப்பட்டவனுக்கு கிடைக்கிற பதிலை குறித்து நம்ம பார்த்துட்டு வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீக்கப்பட்டவனுக்கு கிடைக்கிற பதில் என்ன? அது சங்கீதம் 91:15 சொல்ற மாதிரி, அதாவது அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவாதம் செய்வேன், ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவிட்டு அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆபத்து நேரத்துல என்ன பண்றாரு? என்னோடு இருக்கிறார். என் தேவன் என்னோடு இருக்கிறாரு. ஆண்டு கொடுக்குற பதில் அதான். நான் கூப்பிடும் போது எனக்கு என்ன பண்றாரு? அருவத்துக்கு என்ன சத்துக்கு என்ன பண்றாரு? செவி கொடுக்குற மாத்திரம் இல்ல, என் ஆபத்து நேரத்துல என்னோடு இருக்கிறாரு, என்னை தப்பு வைக்கிறாரு, அப்புறம் என்ன பண்றாரு? என்னை உயர்த்துறாரு, என்னை கனப்படுத்துகிறாரு. இல்லையா? கனப்படுத்துகிறது என்று சொல்லும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி கனப்படுத்துறதுக்கு பேசிட்டேன். 4 விதமா நான் சொன்னேன். அவருக்கா நேற்று போன வாரம் ரிப்பீட் பண்ண வச்சேன். திரும்பி ரிப்பீட் பண்ண வைக்கணுமா? வேண்டாம், அடுத்த வாரம். இப்போ 4 வகையான கனப்படுத்துதல். என்னது? அவருடைய சிருஷ்டி நிமித்தமாக என்னை கனப்படுத்தி இருக்கிறார், என்னை உருவாக்குனார், எனக்கு ஜீவனை கொடுக்கிறது மூலமா அவனுக்கு கனப்படுத்தி இருக்கிறாரு. 2வது என்னது? ரட்சிப்பு. பாவத்துக்கு மீட்டெடுத்து என்னை ரட்சித்து என்னை கனப்படுத்துகிறார்னு சொன்னேன். 3வது ஒரு புத்திர சுடிகாரத்த ஆவியை எனக்கு என்ன பண்றாரு? நீடிக்கை செய்கிறது மூலமா கனப்படுத்துறாரு. 4வது என்ன சொன்னேன்? ஒரு உடல் ஊழியக்காரனாக மாற்றும் மூலமா என்ன பண்றாரு? என்னை கனப்படுத்துகிறாருன்னு சொல்லி 4 மாத்திர கூட 4 சரியா? அது முடிகிற வரைக்கும் மண்டையிலே இருக்கணும். ரைட். அப்புறம் கனப்படுத்திதான் நமக்கு சொல்லிட்டேன். ஆனா கனப்படுத்தப்பட்டவன் நான் எப்படி இருக்க வேண்டும், என்னோட குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும், அதை குறித்து தான் நான் போதித்து வருகிறேன். ஒவ்வொரு வாரமா பார்த்து வரீங்க, கேட்குறீங்க. அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் என்று சொல்லும்போது, கனப்படுத்தப்பட்டவர்கள் தேவனுடைய வீட்டை கட்டுவதில் உறுதியா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனப்படுத்தப்பட்டவர்கள் தேவனுடைய வீட்டை கட்டுவதில் உறுதியா இருக்கிறார். நாம் தேவனுடைய வீட்டை கட்டுவதில் உறுதியா இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு நான் நிறைய நேரத்துல கொஸ்டின் பண்ணிருக்காரு. நம்ம லைஃப்ல ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் த வேல நம்மோடு இருந்திருக்கிறாரு. நம்ம பிறந்ததுல இருந்து இது எனக்கு 30 வயசு ஆகுது. நிறைய என்னோட பெரிய ஆட்கள்லாம் இருக்கீங்க. ஸோ இத்தனை வருஷ காலம் நம்மோடு என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்து எல்லா விதமான மோச நாசங்கள் இருந்து நான் எல்லாம் பார்த்தேன்னா எங்கேயோ போயிட்டு வேண்டியது, எங்கேயோ நான் ஒன்றுலாம் போக வேண்டியது. நான் ஜீவன் எப்பயோ போக இருந்தத ஆண்டவர் என்ன பண்ணாரு? திருப்பி அந்த ஜீவனை நாசில திருப்பி ஊதி எனக்கு ஒரு மறுவாக்கு மாதிரி அவர் ஊழியத்தை செய்யும்படியாக எப்பயோ சாக முடியுது. ரோட்ல சத்தமா கடக்கும் போது அப்போதான் புத்தியில எதுவும் இல்லை. என்ன நடக்கும், ஏது நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாது. அந்த செகண்ட் என்ன நடக்கும் பிளாக் ஆயிடும். அதெல்லாம்
ஆனா அந்த ஜீவனை என்ன பண்றாரு? பாதுகாத்தார். எல்லா நாமத்தும் கிடையாது. நிறைய சாட்சிகளை பார்க்கிறோம். இறந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் போது கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த நேரத்துல ஒரு ஜீவனை தருகிறார். ஓ, நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அவருடைய சபைக்கு நாம என்ன பண்ணணும்? நமக்கு கொடுத்த ஜீவனை அது என்ன பண்ணணும்? சபைக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒப்பு கொடுக்கணும். சபை என்று சொல்லும் போது கட்டடம் மாத்திரம் கிடையாது, கட்டடம் மாத்திரம் கிடையாது. உள்ளால கட்டப்படுகிற சபை, ஹல்லேலூயா, உள்ளால கட்டப்படுகிற சபைக்கும் இங்கேதான் வெளியாளமும் சரி உள்ளாலையும் சரி. ஏன்னா ஒவ்வொரு உள்ளத்துல என்ன பண்ணிக்கிறாரு? கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னேன் போன வாரம். சரி, நம்ம என்ன பண்ணோம்? கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் போதிட்டேன். ஞாபகம்? அப்போ ஒவ்வொரு உள்ளத்துல அவருடைய ஆலயத்தை கட்டுகிறார். அப்போ அவருடைய மாளிகை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாம் அவருடைய மாளிகையா இருக்கிறோம் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவர் தங்கு வாஸ்தவமா இருக்கிற நாம அதை என்ன பண்ணணும்? சுத்தமா பியூரா வச்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமா வச்சுக்கணும் இந்த ஆலயத்தை. அவர் கொடுத்தது, இந்த சரீரம் அவர் கொடுத்தது, இந்த ஜீவன் அவர் கொடுத்தது. இதுல எந்த ஒரு பழுவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. வெளியேறமான ஆலயத்தை நம்ம அலங்கரிக்கிறோம். சாலமோன் ராஜா தாவீது ராஜாவை எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு இருந்த வாஞ்சை என்னன்னா, நான் தேவனுடைய ஆலயத்தை நான் கட்டுவேன். தாவீது ராஜா அவருடைய இருந்த வாஞ்சை, நோக்கம், ஆசை என்னன்னா, நான் தேவனுடைய ஆலயத்தை நான் என்ன பண்ணணும்? கட்டணும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கையில ரத்தம் இருக்குது, ரத்தக்கரை இருக்குது, அதனால நீ என்ன பண்ணாது? என்னோட ஆலயத்தை நீ என்ன பண்ண கட்ட மாட்டேன். ஆனா உன்னோட மகன் என்ன பண்ணுவான்? கட்டுவான். ஆனா 11 வருஷம் சொல்லப்பட்டிருக்குது, தாவீதோட வீட்டை தேவன் கட்டினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதோட வீட்டை தேவன் என்ன பண்ணாரா? கட்டினாரா. அப்போ அதுக்கேற்ற அப்போ என்ன தாவீது என்ன பண்ணாரு? அவன் மகன் கட்டுவார் என்று சொன்ன அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு? சேர்த்து வச்சார். எல்லாம் எங்கிருந்து வெவ்வேறு இடத்துல இருந்து வாங்கி என்ன பண்ணாரு? சேர்த்து வச்சார். ஏன்னா என் மகன் என்ன பண்ண போறான்? தேவட ஆலயத்தை கட்ட போறான். அத வாஞ்சிய என்ன பண்ணாரு? அவன் மகன் மேல வைத்தார், சாலமோன் மேல வைத்தார். கட்டி முடிச்சார் சாலமோன். ஹல்லேலூயா. அப்போ அந்த வாஞ்ச முதல்ல வாஞ்ச இருக்கணும், ஆசை இருக்கணும். இது என்னுடைய ஆலயம் அப்படின்னு ஒரு வைராக்கியம். என்னுடைய ஆலயம், நான் போய் ஆராதிக்கிற ஆலயம், அதை நான் அலங்கரிப்பேன். அதான் செய்யறாங்க. நெகேமியா புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் முழுசும் என்னது? ஒவ்வொன்றும் இடிக்கப்பட்டதா இருக்குது. இடிக்கப்பட்டதா இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் என்ன பண்றாரு? திருப்பி அசம்பல் பண்றாரு. அசம்பல் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்றாரு? பிரிக்க 1, 2 வாசிக்கும் போது நான் ஏற்கனவே வாசிச்சு வந்தோம். அது என்ன பண்றாங்க? அங்கே செட்டில்மெண்டா இருந்த ஆட்கள் என்ன பண்றாங்க? நான் இங்க இருக்கிறோம், இது தேவனுடைய நகரம். அந்த தீர்மானத்தை எடுத்து அவங்க வெவ்வேறு இடம் பிரிச்சு கொடுத்தாலும், ஆனா அவங்க என்ன பண்றாங்க? இல்ல நாங்க இங்கே இருக்கிறோம். யாரு தீர்மானத்தை எடுத்தாங்க? விரிவடைஞ்சது, சபை விரிவடைஞ்சது. சபை விரிவடைஞ்சது, சபை கட்டப்பட்டது. ஒவ்வொன்றும் நகரம் முழுவதும் இடிந்து போய் கிடக்குது.
ஆண்டவர் ஒவ்வொரு நெகேமியாவுக்கு ஒரு பாரத்தை கொடுத்தாரு, ஒரு வாஞ்சையை கொடுத்தாரு. என்னோட அலுவலர்கள் இடித்து போய் கிடக்குது, நாசமா போய் கிடக்குது, மோசமா இருக்குது. நான் அதை கட்டணும், நான் அதை கட்டணும், இன்னும் நான் அலங்கரிக்கணும். அதை 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆ ஆ 12 வரைக்கும் வசங்க. 10ல இருந்து 12 வரைக்கும். ஆ ஆ குமாரன் ஆ ஆ சிறையானோ விசாரணை கத்தலாம் என்ன பண்றாரு, மாத்தி இருக்கிறார். அவங்க சூஸ் பண்றாங்க. இப்ப யாருக்கு ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்றாங்க, பொறுப்பு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கட்டிட்டு இருக்கிறாங்க. கட்டிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் பொறுப்பு கொடுக்குறாங்க. ஒரு விசாரணைக்காரர் வந்தாச்சு. இப்ப அடுத்த வாசிங்க. ஆலயத்திலே பணிவிடை செய்கிற அவர்கள் எத்தனை பேரு? 822 பேர். எதுல வேலை செய்யறதுக்கு? தேவனுடைய ஆலயத்துல வேலை செய்யறது. எனக்கு எதுவும் லைக்ஸ் நீங்க என்ன தெரியல, வேலை பார்த்தா லைக்ஸ் புதுசாக போடணும். எனக்கு என்னன்னா சிரிப்பு வந்து இதெல்லாம் பார்க்க எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்தோம். வெள்ளிக்கிழமை காலையில் வந்தோம். ஒரு 11 மணிக்கு மேலே கிட்ட வந்திருப்போம். 8 மணி நேரமா நாங்கள் உட்காந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இதை அறுத்து அதை அறுத்து இதை போட்டு அது போட்டு நாங்களும் மண்டையை போட்டு குளிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். ஒன்றுமே நடக்கலை. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் தான் ஜாஸ்தி மத்தியில் வந்துச்சு. ஓகே, நம்ம எதுக்கு கஷ்டப்படணும், அதுக்கு செய்யற ஆள் இருக்கிறாருல்ல. அதுக்கும் செய்யற ஆட்கள் இருக்காங்க, அவங்கள எதுவும் கூப்பிடணுமே. அப்புறம் தான் ஒரு அவன் என்ன பண்றான், நேற்று வந்தா அவன் கட்டுறது பண்றாரு, சீலிங் பண்றாரு. 2 பேர். நாங்க 4 பேர். சாலமோன் சேர்த்துக்கிறோம். சாலமோன் சேர்த்தா 4. நாங்க 4 பேர் உட்காந்து இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு அங்கிட்டு போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. 2 பேர். ஒரு வயசானவர், அவர் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. ஒரு வயசானவரும் அவர்தான் வந்தாங்க, பார்த்தாங்க, எல்லாம் அவங்களே வந்து வாங்கிட்டு வந்து பொருளை வாங்கிட்டு வந்தாங்க. 15 நிமிஷத்துல போட்டு முடிச்சாங்க. எத்தனை நிமிஷம்? 15 நிமிஷத்துல என்ன பண்ணாங்க, போட்டு முடிச்சாச்சு. அப்போ பாத்தீங்க, இங்க இந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்றாங்க, கட்டுறது எத்தனை பேர் இருக்காங்க? 822 பேர். 822 people. அதற்கென்று எரிந்து கொண்டாங்க. ஒரு காரியம் நமக்கு அடுக்காத காரியத்தை நம்ம செஞ்சிடலாம், நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு நமக்கு பண்ண தெரியும் தான். ஆனா அதுக்கு என்ன பண்ணோம், அவங்க ஏற்கனவே அது பண்ணிருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணோம், ஈஸியா போகணும். ஸோ இந்த இடத்துல எதுக்கு அத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ஆலயத்தை கட்டணும். ஆலயத்தை என்ன பண்ணணும், கட்டணும். அதுல ஊழியம் செய்யணும், அதுக்காக பிரயாசப்படணும். அதுக்கென்று தனியா அதை தேவனுடைய ஆலயத்துக்கென்று தனியா எத்தனை பேரு? அவர் கரெக்டா ஆண்டு கரெக்டா பிரிக்கிறார். ஒவ்வொருத்தரும் இது செய்யறதுக்கு இது இத்தனை பேர், இத்தனை செய்யறதுக்கு அத்தனை பேர். மோசே காலத்துல பார்த்தோன்னா ஒவ்வொரு அவருடைய ஆசைக்கு கூடாத கட்டும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆவியை தேவ ஆவியானவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கேற்ற ஞானத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அந்த கர்டன் செய்யறதா இருக்கட்டும், அந்த ரிங்கு செய்யறத பொண்ணுல ரிங்கு செய்யறதா இருக்கட்டும், ஆசை அந்த நடுவில் இருக்கிற பெட்டியை செய்யறதா இருக்கட்டும், தேவனுடைய பெட்டியை செய்யறதா இருக்கட்டும், ஒவ்வொரு பிரகாரத்தை உண்டு பண்ணதா இருக்கட்டும்,
அதுக்கேத்த ஆவியை என்ன பண்ணிடுறாரு, ஒவ்வொருத்தர் மேல அவர் இருந்தார். இங்கேயும் அதே கொடுக்கணும். வாசிக்கலாம். ஆ ஆ ஆ குமாரன் ஆ 16 ஆமா 16 17 வருஷம். தேவனுடைய ஆலயத்தில் வெளிவேலைய ஆ ஆ ஆ ஆ ஆ பார்த்துங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்குறாங்க. வெளியே என்ன சபை இதுக்கு வெளியே விசாரிக்கிறாங்க, விசாரிப்புக்காரன் வெளியே சபைக்கு வெளியே விசாரிக்காரன்னா என்னது, அங்கிருந்து வர எத்தனை பேர் வாலண்டியர் வரவங்க என்ன பண்ணோம், எப்படி வேலை செய்யறாங்க, காரியங்கள் செய்யறாங்களா நோட் பண்றது. ஒரு லீடர் மாதிரி தமிழ் என்ன லீடர் பொறுப்பு என்னது, ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறது, நோட் பண்றது. சபையில யாரெல்லாம் என்னெல்லாம் செய்யறாங்க, எதுக்கு லீடர்ஸ் நம்ம வச்சிருக்கோம், சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி ஒவ்வொரு விசுவாசியம் எப்படி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் விசாரிக்கிறதும். உங்களுக்காரங்க விசாரிப்பாரு, அது உண்டு. ஆனா தலைவர்களை எதுக்கு ஏற்படுத்துறோம், லீடர்ஸ் எதுக்கு ஏற்படுத்துறோம், அவர் என்ன பண்ணும், தனித்தனியா அவருதான் தெரியும். நான் பார்ப்பேன், இங்கிருந்து வரும்போது பார்ப்பேன், போயிட்டு உங்க வீட்டுல வந்து விசாரிக்கிறது அதெல்லாம் இருக்கணும். ஆனா இண்டிவிஜுவலா விசாரிக்கிறது வந்து யாரால முடியும், இதுதான் லீடர்ஸ் வச்சிருக்கு. அவங்களால தீர்க்க முடியாத காரியங்கள் தான் யாருக்கு வரும், என்னன்னால என்கிட்ட வரும், எல்லா காரியங்களும் வரும். என்ன செய்யறாங்க சபையில என்ன நடந்து வந்துடும் எனக்கு. ஆனா விசாரிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கு லீடர்ஸ் தான். என்னென்ன செய்யறாங்க, என்ன வேலை செய்யறாங்க, சபையில என்ன காரியங்கள் செய்யறாங்க. உள்ளே அடுத்த யாரு, ஒருவனும் பரிசுத்த பட்டணத்திலிருந்து லேவியர் எல்லாரும் எத்தனை பேரு, 284 பேரு. எத்தனை பேரு லேவியர் மாத்திரம். அவங்க வேலை என்னது, லேவியர் வேலை என்னது, லேவியர் வேலை என்ன, ஆலயத்துக்குள்ளாக வேலை செய்தார். அவங்க ஆலயத்துக்கு வெளியே வேலை செய்யறாங்க. எத்தனை பேர் போனோம், 822 பேரு. 822 பேரு வெளியே வேலை செய்யறாங்க. இங்க உள்ள லேவியர் மாத்திரம் என்னது, தேவாலயத்துக்குள்ளாக வேலை செய்யற ஆள் எத்தனை பேரு, 284. ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கு தனித்தனியா கேட்ட ஆவியை அவருக்கு என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அதனால தேவன் என்ன பண்ண மாட்டாரு, ஓகே இது செய்யல இதை செய்யல அப்படியெல்லாம் கேள்வி கேட்டுருக்க மாட்டார். அதுக்கேற்ற விசாரிக்கிறாங்க என்ன பண்றாரு, வைக்கிற கேட்கிற ஆள் என்ன பண்றாரு, வைக்கிற ஏன் இது செய்யல, ஏன் இன்னைக்கு சர்ச்சை வரல, ஏன் என்னாச்சு, வீட்டுல என்னாச்சு, வீட்டுல என்ன பிரச்சனை, இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆண்டிக்கு எப்படி தெரியும், அவங்க கேட்டனால எனக்கு தெரியும். ஒவ்வொரு காரியமும் அப்போ எல்லா காரியங்களும் செய்யணும்னா முதல்ல என்ன பண்ணணும், திட்டம் செய்ய வேண்டும். பிளான் இல்லாம எதுவும் என்ன பண்ணக்கூடாது, பண்ண முடியாது.
ஒரு காரியம் செயல்படுத்த வேண்டும். இது மாத்திரம் இல்லை, தேவனுடைய ஆலயம் மாத்திரம் கிடையாது, வீட்டிலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, எல்லாத்துலயும் சரி, ஒரு காரியம் ஒரு திட்டம் நிறைவேறும் என்று சொன்னோம் என்றால் அது என்ன பண்ணணும்? முதல்ல பிளான் பண்ணி தான் செய்யணும். எங்கேயுமே 10ஆம் அதிகாரத்திலே 39 வசனத்தை வாசிக்கணும். 10:39. பரிசுத்த ஸ்தலத்தில் பணிமுட்டுகளும் ஆசாரியரும் ஆசல் காவலாளரும் அந்த லிஸ்ட்டை அதை ஒவ்வொரு மார்க் பண்ணிக்கோங்க. எத்தனை லிஸ்ட் வந்து பாருங்க. புத்திரரும் லேவி புத்திரரும் திராட்சரசம் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று என்ன பண்ணிக்கொண்டோம்? திட்டம் பண்ணிக்கொண்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் போக மாட்டோம் என்று திட்டம் பண்ணிக்கொண்டோம். ஒரு காரியம் பராமரியாமல் விட்டுவிட்டால் என்ன ஆகும்? தூசி பிடிக்கும், அழுக்காயிடும், அப்புறம் துரு பிடிக்கும், அப்புறம் என்ன பண்ண நாசம் அடையும். அதே போலதான் இந்த வெளியானமான ஆலயத்தை குறித்து பத்தி மாத்திரம் பேசுறாங்க. நான் எக்ஸ்ட்ராவா நான் வைக்கிறேன், உள்ளால் ஆலயத்தை வச்சுக்கிறேன். வெளியரங்கமா மாத்திரம் பார்த்தா பார்த்தாரு. இங்கே என்ன பண்ணணும்? அடிக்கடி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். இங்க ஆகாரம் போட்டுக்கிட்டு இருக்கணும். இது நரிஷ் பண்ணிட்டு இருக்கணும். ஆகாரம் சொல்றது சாப்பாடு சொல்லல, வார்த்தையை சொல்லுவேன். தேவ வார்த்தை அனுதினம் என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். உள்ளுக்குள்ள இருக்க ஆலயம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். இன்னும் பலப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த லிஸ்ட் அது போட்டுருக்காங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களும் செய்யறதுக்கு ஏற்கனவே என்ன பண்ணாங்க? பிளான் பண்ணிட்டாங்க. திட்டம் தீட்டியாச்சு. நாங்க திட்டம் பண்ணிருக்கிறோம். ஏன்னா தேவாலயத்தை பராமரியாமல் போக கூடாது, அப்படி விட்டு விட கூடாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்படுது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டது. அதனால இருக்கிறேன் என்றோ தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் வாசமா இருக்கிறார் என்றோ அறியாது இருக்கிறீர்களா? இப்போ தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பண்றாரு? வாசம் பண்ணுறாரு. நீங்க ஆலயமா இருக்கிறீங்க. அதான் சொல்றேன். முன்னாடி நான் எதுக்கு நான் அதை பராமரிக்கணும்னு சொல்றேன். நீங்க தேவட ஆலயமா இருக்கீங்க. நீங்க தேவட ஆலயமா இருக்கீங்க. பராமரியாமல் விட்டுட்டா என்ன ஆகும்? விழுந்து போயிடும், நாசம் அடையும். யார் அங்க வாசம் செய்கிறார்? இந்த ஆலயத்துல யார் வாசம் செய்கிறார்? ஆவியானவர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் வாசம் செய்கிறார். உங்களுடைய ஆலயத்துல அவர் வாசம் செய்கிறார். உள்ளத்துல அவர் வாசம் செய்கிறார். அப்படி இருக்கும்போது அது பராமரியாமல் விட்டுவிட கூடாது. அல்லேலூயா. வெளியரங்கமான ஆலயத்தை நம்ம அலங்கரிக்க வேண்டும். உள்ளால ஆலயம் இருக்குது. தேவ ஆலயம் உள்ளால நீ கட்டப்படுகிறது. அந்த ஆலயம் என்ன பண்ணுவோம்? அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதே 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12:7 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:7. ஆவியுடைய அனுகிரகம் அவனுடைய அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவருடைய அனுகிரகம் அவனவனுக்கு என்ன பண்ண அவனோட பிரயோஜனத்துக்கு
என்று என்ன பண்ணிருக்கிறது? அளிக்கப்பட்டிருக்கிறது. அனுகிரகம் என்று சொல்லும் போது ஒரு காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு ஒரு திராணி சொல்லலாம், ஒரு பலன் என்று சொல்லலாம், ஒரு டேலண்ட் என்று சொல்லலாம். சபையில ஆலயத்துல ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஆண்டு அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? தாளத்தை கொடுத்திருக்கிறாரு, அனுகிரகத்தை கொடுத்திருக்கிறாரு, பலத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் நம்ம ஒரு காரியம் செய்ய, ஒரு மைக் ஸ்டாண்ட் போடுறதா சரி, ஒரு மேப் விரிக்கிறதா சரி, ஒரு சேர் போடுறதா சரி, பெருக்கிறதா சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை எதுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆவியானுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வேலையை செய்யும்படியாக, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. நம்ம ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஆரம்பிப்போம். புதிய வருஷத்துல நம்ம திருப்பி ஆரம்பிப்போம். எல்லாம் புதுசாக தான் இருக்க போகுது புதிய வருஷத்துல. இப்போ இதே இருக்கவா நம்ம எப்பவும் இருக்க போறது கிடையாது. மாற்றங்கள் வரும், பயப்படாதீங்க. மாற்றத்தை கண்டு பயப்படாதீங்க. அது மாற்றம் இருக்கும்போது, மாறுதல் இருக்கும்போது, அப்போ என்ன நினைச்சுக்கோங்க? அங்க ஆவியானவர் கிரியை செய்கிறான்னு நினைச்சுக்கோங்க. ஒரு ஆலயத்துல மாற்றங்கள் வரும்போது, இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் வரும், புதிய புதிய காரியங்கள் செய்யும் போது என்ன நடந்தாங்க? ஆவியானவர் என்ன பண்றாரு? கிரியை செய்கிறாரு. ஒரு காரியம் மாறுதலை என்ன பண்றாரு? செயல்படுத்துகிறாரு. பயப்படாதீங்க. ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கேற்ற பிராணி உங்களுக்கு என்ன பண்றாரு? தருகிறாரு. 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தை எடுத்துப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களா இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீங்க. திருப்பி அங்கேவா, நீங்கள் யார்? தேவனுடைய மாளிகையா இருக்கிறீங்க. அவர் ராஜா, மேல் அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். மேல் அப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? அவருடைய மாளிகையா இருக்கிறீங்க. மாளிகை வெறும் செவ்வரும் அப்படிதான் இருக்கும். சும்மா சிமெண்ட் பூசிக்கிட்டா மாளிகை இருக்குமா? இல்ல, அந்த மாளிகை அலங்கரிக்கப்பட்டதா இருக்கணும். ஹல்லேலூயா. அது அலங்கரிக்கப்பட்டதா இருக்கணும். வெறுமையா இருக்கா அது பேர் குடோன். குடோன்ல கூட ஏதாவது பொருள் வச்சிருப்பாங்க. அப்போ தேவன் உங்களை அலங்கரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்காரு? அலங்கரித்திருக்கிறார். ஏன்னா நீங்க அவங்க மாளிகையா இருக்கீங்க. பொண்ணு வெள்ளி ரத்தினங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அலங்கரிக்கும் போது நாம என்ன செய்யணும்? 12 வாசிக்க, 12, 13, 14 வாசிக்க. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் வெளியேற பெற்ற கல் மரம் கட்டினால் அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனோட வேலைப்பாடு அக்கினி என்ன பண்ணும்? பரிசோதிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, வேலைப்பாடு. வெளிப்பாடு கிடையாது, வேலைப்பாடு. workmanship. ஆங்கிலத்தில் சொல்றார் workmanship. இதுக்கு சொல்லுமா வேலைப்பாடு. எங்க வேலைப்பாடு பண்ணணும்? இங்க சபையில, ஆலயத்துல,
தேவனுடைய ஆலயத்துல என்ன பண்ணும்? உங்களோட பார்ட் என்ன, உங்களோட ஒர்க்மேன்ஷிப் என்ன, உங்களோட வேலைப்பாடு என்ன, நீங்க என்ன வேலை செய்கிறீங்க? இங்க வெளியரங்கமான ஆலயத்தை அலங்கரிக்கிறது ஒரு பக்கம், உள்ளாலையும் கட்டுறேன். ரெண்டு வகையான பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்ககிட்ட. ஒரு பாட்டு மாத்திரம் கிடையாது. வெளியரங்கமான கட்டப்படுகிற ஆலயத்தை அலங்கரிக்கிறது மாத்திரம் இல்ல, உள்ளாலையும் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க மாளிகை அடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. அதோட வேலைப்பாடு என்னது? அதோட வேலைப்பாடு என்ன? அந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. ஹalleluya, அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டது. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11 வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் கூடாது. இயேசு கிறிஸ்துவே உங்களோட அஸ்திபாரம் இருக்கிறது. ஹalleluya. அப்ப அந்த அஸ்திபாரத்தின் மேல் நீங்க என்ன பண்றீங்க? கட்டுறீங்க. பொன் வெள்ளி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட்டுறீங்க. எல்லா வகை வகையா கட்டுறீங்க. நீங்க கட்டப்பட்டதா இருக்கீங்க. நீங்க மகிமையா மாறுறீங்க. வெளியரங்கமாகவும் சரி, உள்ளாலையும் சரி. அதனால திருப்பி சொல்றேன், உங்கள் சபை கட்டப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் வீடு கட்டப்படும். அவர்வாறு நான் போதித்தேன். அப்போ நாம் அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்கும்போது அதோட வேலைப்பாடும் அதை நம்ம என்ன பண்ணணும்? அது முக்கியமா இதுக்கு கட்டப்பட்டது மாத்திரம் கிடையாது. அதை என்ன பண்ணணும்? பண்படுத்த வேண்டும், புதிதாக்க வேண்டும், அழகுபடுத்த வேண்டும். ஹalleluya. அப்படியே நாசமாகி விட்டுறக்கூடாது, அப்படியே அழுக்காய் விட்டுறக்கூடாது. ஒரு பொருள் அப்படியே ஒரு காரணத்தை என்ன பண்ணோம்? தூள் விட்டு போயிடும். இங்க நம்ம இடத்துல ஃபுல்லா ஈரப்பதம் அதிகமா இருக்கு நம்ம ஏரியாக்குள்ள. ஏன்னா ஃபுல்லா ஏரியில் அந்த சுத்தி இருக்குது, தண்ணி சுத்தி தண்ணி இருக்கிறதுனால ஈரப்பதம் என்ன இருக்குது? அதிகமா இருக்குது. ட்ரில்லிங் மிஷின் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். ஒரு வாரம் தான் இங்க வச்சோம். என்ன ஆச்சு? ஃபுல்லா நுழையில என்ன படிச்சு துரு பிடிச்சி. ஒரு வாரம் என்ன பண்ணல, தொடக்கல, எதுவும் பண்ணல, துரு பிடிச்சிச்சு. அதே போலதான் ஒரு காரியம் தொடச்சி வைக்கலன்னா என்ன ஆகும்? கிளீன் பண்ணி வைக்கலன்னா என்ன ஆகும்? துரு பிடிக்கும், நாசப்படையும். பண்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய வேலைப்பாடு என்ன? அது மாத்திரம் உங்களுடைய வேலைப்பாடு என்ன? அந்த கொஸ்டின் நான் கேட்டு அனுப்புறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 17 இருந்து 21. ஒரு சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசப்படுகிறது. வாசிங்க. யோவான் 2:17 இருந்து 21 வாசிங்க. உங்க வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் எழுதியிருக்கிறது. யூதர்கள் இவைகளை செய்கிறீரே, என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு விரோதமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், பிள்ளை இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீ இதை 3 நாளுக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இந்த ஆலயத்தை கட்டி இழுத்து கொடுங்க. எத்தனை நாள் எழுப்புவேன்? 3 நாளையில எழுப்புவேன். அவங்க என்ன நினைச்சாங்க? வெளியரங்கமான ஆலயத்தை கிட்டதுக்கு நான் எத்தனை வருஷம் ஆச்சா? 46 வருஷம் ஆச்சு. எங்க இது? நெகேமியால ஆரம்பிச்சது. நெகேமியால ஆரம்பிச்சது எத்தனை நாளா? எத்தனை வருஷம் ஆச்சு? 46 வருஷம். சும்மா கிடையாது. இவர் நெகேமியா ஆரம்பிச்சுதான் விட்டாரு. ஒருத்தருடைய பாரம். அப்போ இவர் சொல்றது என்னன்னா, அவருடைய சரீரம் அடிக்கப்படும், நொறுக்கப்படும், அவமானப்படுத்தப்படும், இடிக்கப்படும்.
கொலை செய்யப்படும். அப்புறம் என்ன நடக்குது? 3 நாள்ல திருப்பி அந்த ஆலயம் புதுப்பிக்கப்படும். அல்லேலூயா. அவரை குறித்து பேசுகிறாரு, தன்னை குறித்து பேசுகிறாரு. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிலே கட்டப்பட்டிருக்கிறோம். அவரிலே கட்டப்பட்டு அப்படியே விட்டு விட போகிறோமா? இல்லை, புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. புதுப்பிக்கிறதை குறித்து பயப்படாதீங்க. திருப்பி பாருங்க, ரெனியூவல் ஆஃப் மைண்ட். அதான் எப்படி புதுப்பிப்பீங்க? ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் புதுப்பித்துக் கொண்டே இருங்க. அதுக்குதான் திருப்பி சொல்ல, ஜெபம் பண்ணுங்க, வேத வாசிங்க, தினைக்கு ஜெபம் பண்ணுங்க, தினைக்கு வேத வாசிங்க. இந்த ஆவியில் என்ன பண்ண வேண்டும்? திருப்பி புதுப்பித்துக் கொண்டே என்ன பண்ணோம்? இருக்க வேண்டும். அப்படியே பழச மாதிரியே விட்டுறக்கூடாது, ஒண்ணுமில்லாமல் விட்டுறக்கூடாது. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆவியில அனலா இருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அசதியா இருக்காதீங்க, அசதியா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அசதியா இருந்தா என்ன பண்ண வேண்டும்? கவனிக்க மாட்டீங்க, என்ன அப்படியே விட்டு விடுவீங்க. என்னன்ற லைஃப் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, தம்பிக்கு தான் வளரும், அப்படியே ஆராய்க்கும், அப்படியே போயிடும், அவ்வளவுதான். இல்ல அப்படியே போற மாதிரி இருந்தா என்ன ஆகும்? துரு பிடிச்சிடும். அல்லேலூயா. நீங்க பெற்ற நன்மையை, நீங்க பெற்ற ரட்சிப்பு மற்றவர்களும் பெறணும் என்று சொன்னால் நீங்க ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்க என்ன பண்ண வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியக்காரர் மாத்திரம் ஊழியம் செய்யணும் எழுதப்படல. அல்லேலூயா. நான் வெறும் விசுவாசி தான், நான் விசுவாசித்தே இருப்பேன். என்னை இப்ப அப்படியே ஓடிக்கொண்டு போவேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிட்டே இருக்கு. கிரியை நடப்பிக்காது. அல்லேலூயா. அப்ப கிரியை நடக்கலன்னா, கிரியை செயல்படலைன்னா என்ன நடக்கும்? அப்படியே செயலாம போய்கிறோம், அப்படியே நாசவடையும். ஒரு பொருள் மைக்கு உபயோகப்படுத்தாமல், ஸ்பீக்கர் உபயோகப்படுத்தாமல் இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் ஆக என்ன பண்ணும்? மத்தி போயிடும், கெட்டு போயிடும், நாசமடைய, அது யூஸ் பண்ண முடியாது. அதே போலதான் நம்மளும், நம்முடைய ஜீவியமும் கிறிஸ்துவ ஜீவியமும் அப்படியே போயிட்டு இருக்கணும் என்று நினைச்சா அப்புறம் என்ன போயிடும்? உள்ள இருக்கிற ஆவி அணைஞ்சு போயிடும், அவிஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணும்? எப்படி ஆரம்ப காலங்களில் ரட்சிக்கப்படுகிற போது ஆரம்ப காலத்தில் எப்படி உங்கள் மேல் பத்தி எரிகிற மாதிரி இருந்தீங்களோ அதே போல கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்? பத்தி எரிச்சு கொண்டே என்ன பண்ணணும்? இருக்கணும். அதனால சொல்ல ஜாக்கிரதையா இருக்கின்றார். ஜாக்கிரதையா இருக்கு சொல்ல காரணம் என்ன? பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு ஜாக்கிரதையா இருங்கன்னு, அவிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக. ஒண்ணுமில்லாமல் போயிடக்கூடாது, உங்க ஜீவியம் ஒண்ணுமில்லாமல் போயிடக்கூடாது என்பதற்காக ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். ஊழியம் சொல்றது பிரசங்கம் மாத்திரம் ஊழியம் இல்லை, போதக ஊழியம் மாத்திரம் கிடையாது, நிறைய ஊழியம் இருக்குது. உங்களுக்கு நிறைய உங்களுக்கு என்ன ஆண்டு கொடுக்கிறாரு?
ஆண்டவர் எனக்கு என்ன ஆண்டவர், நான் என்ன ஆண்டவர் செய்யணும்? கேட்டிருக்கீங்களா? எனக்கு வாஞ்ச இருக்கு ஆண்டவரே, நான் முதல்ல கேட்டேன், எனக்கு வாஞ்ச இருக்கு, ஆனா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டது கிடையாது. நான் செய்யறேன், ஆனா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நான் முதல்ல கேட்டது ஆரம்ப காலத்துல நான் கேட்ட காரியம் அதுதான். நான் செய்யறாங்க, ஊழியம் செய்யறாங்கவன், ஆனா எனக்கு நான் கேட்டேன், எனக்கு புல்பிட் தவிர வேற எதுனா கொடுங்க. நான் கேட்டது எனக்கு புல்பிட் வேண்டாம், எனக்கு பயம் புல்பிட்னா. ஸ்டேஜ் ஃப்ரைட் பத்தி நான் சொல்லல, ஸ்டேஜ் ஃப்ரைட் பத்தி நான் சொல்லல, நான் இப்பெல்லாம் இப்ப சொல்றேன். எனக்கு ஸ்டேஜ் ஃப்ரைட் கிடையாது, ஆனா நான் இந்த புல்பிட்டை கண்டு நான் இந்த ஸ்டேஜை கண்டு பயந்தேன். ஏன்னா 2 ஊழியக்காரனோட ஜீவன் எடுத்துட்டாங்க, படிச்சுக்கலாம். நான் பயந்த காரியம் அதுதான். பாஸ்டர் ஊழியனா ஸ்ட்ரெஸ், நான் வர முடியாது, அதை தவிர்த்து வேற எதாவது கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அதை தவிர்த்து வேற ஏதாவது ஊழியம் இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆண்டவருக்கு கெஞ்சி கேட்டதான். ஆனா அவர் என்ன சொன்னாரு, இதுதான் பா நான் கொடுத்துட்டு இதுதான். ஆனா இதுல இப்ப என்னன்னா, நான் எதை வெறுத்தனோ அதை நேசிக்கிறேன், நேசிக்கும்படியா செஞ்சேன். அதுக்கேற்ற ஒரு பாரத்தை எனக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் வேதம் தெரியும். இத்தனை வருஷமா மாறிங்க சபைக்கு. இங்க இருந்து மாத்திரம் வார்த்தை போய்கிட்டே இருக்கணும்னு நினைச்சிட்டா அப்படி ஏதாவது போயிடும், மக்கி போயிடும், அப்புறம் அமுச்சு போயிடும் ஆவி. நீங்க என்ன பண்ணணும், இங்க கொடுத்து வர வார்த்தைய வெளியே என்ன பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி பாருங்க. வெளியே போய் பேசுங்க, வெளியே கத்துங்க, பேசுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவர் காரியங்கள் கிரியை செய்வார், ஆண்டவர் சபையை கட்டுவார். நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க வார்த்தையை எப்ப நீங்க போய் அடுத்தவங்க மேல விதைக்கிறீங்களோ, ஒவ்வொருத்தர் மேல விதைக்கிறீங்களோ, அப்ப என்ன பண்ணுங்க, சபை ஒவ்வொரு வாரத்துல என்ன பண்ணும், ஒவ்வொரு வாட்டி வரும்போது சபை என்ன பண்ணும், அலங்கரிக்கப்பட்டே இருக்கும், அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், புதுசா மாறிக்கொண்டே இருக்கும் சபை. கண்டிப்பாங்க சபை விரிவடையும், சபை விரிவடையும். ஒரு வருஷத்துக்கு வாசிக்க முடிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது என்று நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாய் இருப்பீர்களாக. ஒரு ஆசீர்வாதம், கடைசியா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். திருப்பி வாசிப்போமா? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே சகோதரியே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் கர்த்தருக்குள் எடுக்கிற பிரயாசம், செய்கிற பிரயாசம், நீங்க எடுக்கிற டிசிஷன், நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம், நான் இது செய்யறேன், நான் சபைக்கு இது செய்கிறேன், நான் இது செய்யறேன்ற முடிவு, ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு நான் இது செய்யறேன், ஊழியத்துக்கு நான் இது செய்யறேன். அதான் ஊழியம் செய்ய சொன்னேன். நீங்க கர்த்தருக்கு எந்த ஊழியம் செஞ்சாலும், என்ன காரியங்கள் செய்தாலும், என்ன வேலை செய்தாலும், அதுக்கு என்ன, அது என்ன ஆகாது, விருதாவாய் போகாது, ஒன்றுமில்லாமல் போகாது, பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ அடுத்த வாசிங்க. நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தரிலே உறுதிப்பட்டவர்களாயோ அசையாதவர்களாயோ கர்த்தருடைய கிரியிலே
ஹalleluya ஹalleluya சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களா இருப்பேன். நான் கர்த்தருடைய கிரியையிலே நான் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களா இருப்பேன். எப்பொழுதும் பெருகிறவர்களா இருப்பேன். நான் சொல்றேன், எனக்கு தேங்க்யூ. எப்பொழுதும் பெருகி கொண்டே இருக்க. ஹalleluya. அதான் ஆசீர்வாதங்க. அதாங்க ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் பெருக்கத்தின் ஆசீர்வாதங்க. டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு, 10, 20, 30, 100 மடங்கு கூட அவங்க ஆசீர்வதிப்பாரு. அதான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். முதல்ல என்ன பண்ணணும்? கட்டப்பட்டவர்களா இருங்க. அவர் மேல் கட்டப்பட்டவர்கள், அவர் மேல் உறுதியாருங்க, அவர் மேல் வளர்களா இருங்க, அவரிலே அலங்கரிக்கப்பட்டவர்களா இருங்க. ஹalleluya. அப்போ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாங்க? பெருக செய்கிறதா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நம்ம ஜெபிப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே, இயேசுவின் நல்ல தகப்பனே, உங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஆராதனை முழுவதும் ஈரானை பொறுப்பேற்றி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நீ தொடுவீராக, நீ பலப்படுத்துவீராக, நீ சகாயம் செய்வீராக. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருந்தாலும் எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தையும் நீ தொடுவீராக, பலப்படுத்துங்க. இந்த கிளி ஆண்டவரை செய்யும்படியாக நீ எங்களை தகுதிப்படுத்தும். நீ எங்களை தகுதிப்படுத்த ஆண்டவரை. கிளியை இல்லாமல் ஆண்டவரை இருக்கிற விசுவாசம் செத்தது ஆண்டவரை. கிளியை இல்லாமல் விசுவாசம் என்றது செத்தது கர்த்தாவே. எங்க செத்த விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரை நாங்கள் வெறுமையா போயிடக்கூடாது கர்த்தாவே. நாங்கள் வெறுமையான விசுவாசி கிடையாது. நாங்கள் உண்மையிலே கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும், உண்மையிலே அலங்கரிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். செய்கிறார், பலப்படுத்துங்க, எங்களை உயர்த்துங்க கர்த்தாவே, எங்களை உயர்த்துங்க. செய்கிறார். வாரம் முழுவதும் ஆண்டவரை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க, போஷிங்க, தேவையில சந்திங்க, கைட்டு செய்யற வேலையை ஆசீர்வாதத்தை கட்டுவீங்க, கிருபைகளை கட்டுவீங்க. இறை பொறுப்பேற்றுக் ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சொன்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அடிபட்டு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபலவான் பரவாதே. ஆமென் ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் சந்தோஷமும் வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். 1 2 3 God is on the last verse.